ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோட் வித் மீ மோகனா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா லிஸ்ட் டேட்டா டைப் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம எப்படி நம்மளோட டேட்டாஸ அக்சஸ் பண்றது, அதுல ஸ்லைசிங் கான்செப்ட்ஸ்னு இருக்கு, அப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு லிஸ்ட் டேட்டாவை நம்ம ஃபெஷ் பண்ணிக்கலாம். எல்ஐன்னு நான் ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். அதுல சம் டேட்டாஸ் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். 10, 20, true, 1, J, 78, Akash, false. நம்ம பூலியன் வேல்யூஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் கொடுக்கும்போது அதோட ஸ்டார்டிங் லெட்டர் நம்ம கேபிட்டல்ல தான் கொடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு எரர் ஆகும். அது ஸ்ட்ரிங்ல வந்துரும். நீங்க கொட்டேஷன் குள்ள கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்ல வந்துரும். பூலியன் வேல்யூஸா அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட கேபிட்டல் லெட்டர் ஸ்டார்டிங் லெட்டர் நமக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுக்கறது தான் கரெக்ட். ஓகே. இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டேட்டா, லிஸ்ட் டேட்டா. இப்போ இதுல இருக்கிற வேல்யூஸ் எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷன தான் நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு இண்டெக்ஸ்னா என்ன? ஆ நம்ம நோட் புக்ல இண்டெக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த இண்டெக்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்மளோட ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கும். எத்தனாவது எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செஞ்சிருக்கோம், என்ன டேட்ல செஞ்சிருக்கோம், அதோட டாபிக் என்ன, அதோட டைட்டில் என்ன, அது எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்ற இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த இண்டெக்ஸ் பேஜ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளோட டேட்டா எந்த லொகேஷன்ல பாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது என்ன எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, 1, 2, 3 அப்படின்றது நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூவா மூவ் ஆகுது. இதுதான் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் இல்ல பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே நம்ம ரிவர்ஸ்ல வரணும் அப்படின்னா, இத நம்ம -1, -2, -3 அப்படின்னு சொன்னோம். அது நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு இதுல ஜெயின்ற டேட்டா எனக்கு அவுட்புட்டா வரணும் அப்படின்னா, அப்பன்னா அது எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். இல்ல எனக்கு இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன டேட்டா இருக்கு அப்படின்றது நான் தெரியணும் அப்படின்னா, என்ன குடுக்கலாம் அப்படின்னா, எல்ஐ ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் குடுக்கணும். இப்ப ஜே எத்தனாவதுல இருக்கு? 0, 0, 1, 2, 3, 4. 4த் பொசிஷன்ல தான் ஜெய் இருக்கு. அப்ப இத நான் 4த் பொசிஷன்ல குடுக்குறேன். எல்ஐ ஆஃப் 4ன்னு குடுக்கும்போது எனக்கு அவுட்புட் ஜெய்ன்றது எனக்கு வருது. இதே நான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்றேன் அப்படின்னா, பிரிண்ட் இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நான் என்ன வேல்யூ எடுக்க போறேன்னா, 20ன்ற டேட்டா நான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். அப்ப நான் என்ன குடுக்கணும்? 20ன்றது ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 அதாவது -7th பொசிஷன்ல இருக்கு. அப்போ எல்ஐ ஆஃப் -7 அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு அது 20ன்ற டேட்டாவ எனக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ணும். இதுதான் ஒரு டேட்டாவ எப்படி நம்ம அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு நம்ம கால் பண்றது அப்படின்றது. ஓகேவா? How to access data using index position. Okay, fine. Next, இதே print of li dot index li டாட் இண்டெக்ஸ்னா எனக்கு 78ன்ற டேட்டா எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் 78ன்னு கொடுக்கிறேன். அப்ப 78ன் போது 78ஓட பொசிஷன் எங்க இருக்குன்னா 5th பொசிஷன்ல இருக்கு. 0, 1, 2, 3, 4, 5 இதுதான் இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேவா? இப்ப எப்படி பாசிட்டிவ் வேல்யூ வச்சும் நெகட்டிவ் வேல்யூ வச்சும் ஒரு டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்றது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே நான் இதே இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி என்னோட டேட்டாவ கூட நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ரீப்ளேசிங் டேட்டா. இப்ப நான் ஆ எல்ஐ ஆஃப் 3ல நான் ஒரு டேட்டா குடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்ஐ ஆஃப் 3ல 100 அப்படின்றது குடுக்குறேன். ஓகே. இப்ப எல்ஐல நான் என்ன டேட்டா இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா 10, 22 அதுக்கப்புறம் 100 வந்துருச்சு.
ஓகேவா? 100 வந்துட்டு அதாவது 3 பொசிஷன்ல இருக்கிற டேட்டாவ நான் 100ஆ ரீப்ளேஸ் பண்றேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு 3 பொசிஷன்ல இருந்த இந்த 1 ரீப்ளேஸ் ஆகி 100ன்னு வந்துருந்துச்சு. இதே மாரி நம்ம ரீப்ளேஸும் நம்மளோட டேட்டாவ வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறது லிஸ்ட்டோட ஸ்லைசிங் டைப் தான் பார்க்க போறோம். லிஸ்ட் ஸ்லைசிங். ஸ்லைசிங்னா என்ன அப்டின்னா, நம்ம சாப் பண்றது அப்படின்றத சொல்லுவோம். ஸோ சாப்பிங்னா என்ன? ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன நம்ம சாப் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். அதுதான் வந்து ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்லைசிங்லயே நமக்கு 2 டைப் ஆஃப் ஸ்லைசிங் இருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். ஸ்லைசிங்ல 2 டைப் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்றத பார்க்கலாம். எல்ஐ ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ கோலன் ஸ்டாப் வேல்யூ அப்படின்னு குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்மளோட டேட்டாவ ஸ்லைஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் வேல்யூ. ஸ்டாப் வேல்யூனா நம்ம எங்க வந்து கட் பண்ண போறோம். சாப் பண்ணி பினிஷ் பண்ண போறோம் அப்படி டெட்லைன். அதுன்றது தான் வந்து ஸ்டாப் வேல்யூ. ஆனா இந்த ஸ்டாப் வேல்யூ எப்பயுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா n-1 வேல்யூஸா தான் நீங்க எடுத்துக்கணும். n-1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க ஒரு டேட்டா குடுக்குறேன். li ஆஃப் இப்ப நான் பிரிண்ட்ல குடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் li ஆஃப் நான் செகண்ட் 8ன்னு குடுக்குறேன். ஓகே. இப்ப நான் குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, என்னோட ஸ்டார்ட் வேல்யூ 2 என்னோட ஸ்டாப் வேல்யூ 8 அப்ப ஸ்டார்ட் வேல்யூ 2ன்றது 0, 1, 2 அப்போ எனக்கு எங்க இருந்து வருது? ட்ரூல இருந்து என்னோட அவுட்புட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எண்ட் லைன் வந்து எங்க இருக்கு? 8. 8ன்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் வேல்யூ. அப்ப ஸ்டாப் வேல்யூ -1. அப்ப 8 - 1ன்றது எனக்கு 7ஆ வந்து எடுத்துக்கும். அப்ப 7ஆ எடுத்துக்கோம் அப்படின்னா 3, 0, 1, 2 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னும்போது, ட்ரூல இருந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் இப்ப நம்மளோட அப்டேட்டட் எல்ஐ. அப்போ 2, 3, 4, 5, 6, 7. ஸோ ஃபால்ஸ் வரைக்கும் தான் எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதோட அவுட்புட் செக் பண்ணிடலாமா? வந்துருச்சு. இப்ப நமக்கு கரெக்ட்டா இருக்கறனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. சப்போஸ் நான் இந்த இடத்துல 9ன்னு குடுக்குறேன். ஓகே. அப்ப என்ன வருது? அப்பவும் எனக்கு வந்து ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா நம்மளோட டேட்டாஸ் எத்தன இருக்கு? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 டோட்டலா வந்து 8 டேட்டாஸ் இருக்கு நமக்கு. சோ நம்ம என்ன குடுத்தாலும் நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ, அந்த வேல்யூஸ் வரைக்கும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் வந்து ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் ஸ்டாப் வேல்யூ. இதே வந்து நம்ம நெகட்டிவ்ல கூட நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி கூட குடுக்கலாம். அது எப்படின்றதையும் பார்க்கலாம். இப்ப நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100ல இருந்து ஆகாஷ் வரைக்கும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, 100ன்றது ஆ எங்க இருக்கு? 100ல இருந்து ஆகாஷ் இல்ல. ஓகே. 100ல இருந்து ஆகாஷ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, எங்க இருந்து இருக்கு? -1, -2, -3, -4, -5. ஸோ ஸ்டார்ட்டிங் வேல்யூ வந்து -5ல இருக்கணும். நம்மளோட ஸ்டாப் வேல்யூ n-1ன்னு சொன்னேன். ஆகாஷ்ன்றது -2ல இருக்கு. அப்போ -2 இருக்கு அப்டின்னா, நான் -1 எடுக்கணும். -1, -1 அப்டின்னும்போது தான் எனக்கு -2 பொசிஷன் வரைக்கும் எனக்கு எடுக்கும். இப்ப இதோட ரிசல்ட்ட நம்ம பாத்துரலாம். பாத்தீங்க அப்டின்னா 100ல இருந்து ஆகாஷ்ன்றது எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. எனக்கு இதே வந்து ஃபால்ஸ் வரைக்குமே எனக்கு வேணும் அப்டின்னா, அதை எப்படி நம்ம குடுக்கலான்றது பாக்கலாம். அதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்டின்னா, என்னோட ஸ்டார்ட் வேல்யூ 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஆ 10 வேண்டாம். ஸ்டார்ட் வேல்யூ நம்ம வந்து ஓகே. என்னோட ஸ்டார்ட் வேல்யூ வந்து 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் 1ன்னு குடுக்குறேன். என்னோட எண்ட் வேல்யூ ஃபால்ஸ் வரைக்குமே வேணும். எனக்கு 20ல இருந்து ஃபால்ஸ் வரைக்கும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்னா, நான் என்ன குடுக்க போறேன் அப்டின்னா, நான் எதுவுமே குடுக்க போறதில்ல. பிளாங்க்கா நான் விட போறேன். ஏன்னா, ஸ்டாப் வேல்யூ நம்ம எதுவுமே குடுக்கல அப்டின்னா, லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம். அதுதான் வந்து இங்க ஸ்லைசிங்கோட கான்செப்ட். இப்ப இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணிடலாம். இப்ப எனக்கு பார்த்தீங்க அப்டின்னா, 20ல இருந்து ஃபால்ஸ் வரைக்குமே டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இதே எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து வேணும்.
ஆனா 78 வரைக்கும் தான் வேணும் அப்படின்னும் போது நான் இங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எல்ஐ எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுத்துக்க போறேன். அப்ப நான் எதுவும் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க 0க்கு வேல்யூ கிடையாது. அதனால நீங்க ஜஸ்ட் பிளாங்கா விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும். 78 எங்க இருக்கு? 0, 1, 2, 3, 4, 5. 5th பொசிஷன்ல இருக்கு. அப்ப 5th பொசிஷன்ல இருக்குன்னா நான் 6 வரைக்கும் எடுக்கணும். அப்பதான் 6 - 1 எனக்கு வந்து 78 வரைக்கும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆச்சா, இதுதான் வந்து ஸ்லைசிங்கோட ஒரு ஒரு டைப். ஓகே, ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ கொடுக்கறது நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்து எப்படி அக்சஸ் பண்றது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்து அக்சஸ் பண்றது எப்படி, ஸ்டாப் வேல்யூ கொடுக்கலன்னா ரிசல்ட் லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் அக்செப்ட் பண்ணும். ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஸ்டாப் வேல்யூ கொடுக்கலன்னா லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எடுத்துட்டு வரும். ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து எடுத்துட்டு வரும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுலயே li of start value colon stop value colon step value. இதுதான் நம்மளோட இன்னொரு கான்செப்ட் இந்த ஸ்லைசிங்லயே. அது என்ன? ஸ்டார்ட் வேல்யூ நமக்கு தெரியும், ஸ்டாப் வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்டெப் வேல்யூன்றது என்ன? ஸ்டெப் வேல்யூன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டெப்ன்றதுனா நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்து வைக்க போறோம், மூவ் பண்ண போறோம், ஃபார்வர்டா போறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப் வேல்யூவோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட் li ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ நான் கொடுக்கணும். செகண்ட் கொடுத்துறேன். நான் வந்து 8 வரைக்கும் எடுக்கிறேன். இதுல நான் 2ன்னு கொடுக்குறேன் ஸ்டெப் வேல்யூ. இப்ப எனக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வேல்யூ 2 இல்லையா? அப்போ 2ன்னும் போது 0, 1, 2. 2ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்டாப் வேல்யூ 8. 8ன்றது ஸ்டாப் வேல்யூ எப்பயுமே n-1. அப்ப 8 - 1ன்றது 7. அப்ப 7 போது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. அப்போ ஃபால்ஸ் வரைக்குமே நமக்கு எடுத்துட்டு வருது. ட்ரூல இருந்து ஃபால்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்றோம். ஓகேவா? இதுக்குள்ள நம்ம எப்படி ஸ்லைஸ் பண்றோம் அப்படின்னா 2 வேல்யூஸா ஸ்டெப் வேல்யூ எடுத்து வைக்கிறோம். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் என்ன வரும்? ட்ரூ டிஸ்ப்ளே ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்திருக்கோம். அப்போ இது 1, 2. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம். அப்போ எனக்கு ஜெய்ன்றது டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் 1, 2 ஆகாஷ்ன்றது எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா ஃபால்ஸ்ல நம்ம கால் எடுத்து வைக்க போறது இல்ல. இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப இதோட அவுட்புட் பாத்துடலாமா? நான் சொன்ன மாதிரி ட்ரூ, ஜெய், ஆகாஷ். ட்ரூ, ஜெய், ஆகாஷ். இதுதான் வந்து நமக்கு ஸ்டெப் வேல்யூ. புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம எவ்வளவு ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறோமோ அவ்வளவு இது வந்து நமக்கு ஸ்கிப் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பிரிண்ட் இதே நான் ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்க போறது இல்ல. ஸ்டாப் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸ்டெப் வேல்யூ கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ நான் கொடுக்கல அப்படின்னும் போது எனக்கு அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்னா ஸ்டார்ட் வேல்யூ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்தே நமக்கு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்தே டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளோடது 10ல இருந்தே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் வேல்யூ திரும்பி இங்க நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டாப் வேல்யூ ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கோம். 5ன்றது. அப்போ 0, 1, 2, 3, 4, 5 போது 78 வரைக்கும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? 10ல இருந்து 78 வரைக்கும் சாப் பண்றோம். இதே 2 2வா சாப் பண்றோம். அப்போ 10 ட்ரூ ஜெய் அது மட்டும் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். 10 ட்ரூ ஜெய் இதுதான். நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துடுறேன். ஸ்டாப் வேல்யூ நான் கொடுக்கல. ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்? நான் ஸ்டார்ட் பண்றது 3rd பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டாப் பண்றது நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப எனக்கு எவ்வளவு டேட்டாஸ் இருக்கோ அவ்வளவு டேட்டாஸ் வரைக்குமே நான் எடுக்கிறேன். ஆனா எனக்கு ஸ்டெப் வேல்யூ நான் எவ்வளவு எடுத்து வைக்கிறேன்? 3 3யா எடுத்து வைக்கிறேன். எனக்கு இதுதான் ரிசல்ட். இதுதான் வந்து ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ அண்ட் ஸ்டெப் வேல்யூ வருது. இதே மாதிரி நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் கொடுக்க போற நெகட்டிவ். சோ நான் என்னதுக்கோட ஸ்டார்ட் வேல்யூ மைனஸ்ல இருக்கு. ஸ்டாப் வேல்யூ மைனஸ் இருக்கு. ஸ்டெப் வேல்யூ மட்டும் 2. அதாவது 2 2வா ஸ்கிப் பண்ணும். ஸ்டெப் வேல்யூ நாங்க நெகட்டிவ்ல கொடுக்க மாட்டோம்.
இதுதான் என்னோட ரிசல்ட். நீங்களும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் அதுவா குடுத்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுலயே ஸ்லைசிங்லயே இன்னொரு ஒரு முக்கியமானது இருக்கு. இப்ப நான் எல்ஐ ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ குடுக்கல, ஸ்டாப் வேல்யூ குடுக்கல, -1ன்னு குடுக்குறேன். இதோட ரிசல்ட் என்ன வரும்னு ஐடியா இருக்கா உங்களுக்கு? கரெக்ட்டா நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆன்ஸர செக் பண்ணுங்க. இப்போ இதோட ரிசல்ட் எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, நான் ஸ்டார்ட் வேல்யூ குடுக்கல, ஸ்டாப் வேல்யூ குடுக்கல, -1 என்ற ஸ்டெப் வேல்யூ மட்டும் குடுத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ குடுக்கலன்னா, என்னோட ஃபுல் டேட்டாவும் அக்சஸ் ஆகுது. ஸ்டெப் வேல்யூன்றது -1. -1ன்றது என்ன? ரிவர்ஸ். அப்ப ரிவர்ஸ்ன்னும்போது என்னோட டேட்டா லிஸ்ட்ல என்ன இருக்கோ, அத அப்படியே எனக்கு ரிவர்ஸ்ல கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் வந்து இந்த ஸ்லைசிங். அப்போ நம்ம ஸ்டார்ட் வேல்யூ குடுக்காம, ஸ்டாப் வேல்யூ குடுக்காம -1ன்னு குடுக்கும்போது, எனக்கு லிஸ்ட் வந்து ஃபுல்லாவே வந்து எனக்கு ரிவர்ஸ்ல குடுத்துரும். இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரிவர்சிங் லிஸ்ட். இப்போ லிஸ்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும் அப்படின்றத இங்க நமக்கு லிஸ்ட் வந்து என்ன வேல்யூ இருக்கு? செக் பண்ணிடலாம். நம்மளோட எல்ஐல என்ன வேல்யூ இருக்கு? நம்ம குடுத்திருக்கோம். ட்ரூ குடுத்திருக்கோம், 1 குடுத்திருக்கோம். ஓகேவா? ட்ரூ 1ன்றது டூப்ளிகேட் வேல்யூஸ் தான். நம்ம அத செக் பண்ணிடுவோம். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் li டாட் கவுண்ட்ன்னு குடுத்துட்டு, நான் கவுண்ட் பண்ண சொல்றேன். என்னோட இந்த டேட்டாவ 1ன்ற டேட்டாவ எத்தன தடவ எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத. 1 கிடையாதே. வெயிட். நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் li குடுத்து பார்த்தரலாம் என்ன இருக்குன்னு. நம்ம குடுத்தோம்ல. ம். அந்த ஃபீல்ட் எதுவும் நமக்கு ஒழுங்கா வந்து ரன் ஆகாம இருந்திருக்கா என்னன்னு தெரியல. நம்ம இப்ப வந்து கவுண்ட் 1ன்னு குடுக்கும்போது, ட்ரூவோட ஈக்வலன்ட் வேல்யூ 1 தான். அப்போ 1 நமக்கு நம்பர்ஸ்லயும் 1 இருக்கு. இது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ்க்கு அர்த்தம். அப்ப நான் 1 எத்தன தடவ இருக்கு? ஒரு டேட்டாவ குடுத்துட்டு, அந்த டேட்டா எத்தன தடவ எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அதுக்கு நான் கவுண்ட்ன்னு குடுத்துக்கலாம். குடுத்தேன் அப்டின்னா, எத்தன தடவ ரிப்பீட் ஆகுது அப்டின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் இட். மீதி லிஸ்ட் ஃபங்க்ஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.